ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் தீபத்துக்காக 10 நாள் திருவிழா நடக்கும். அதில் ஒரு திருவிழாவை தான் ஒரு நாள் நடந்த திருவிழாவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் காலையில் போய்ட்டு 63 அம்மன்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். மறுபடியும் ஈவினிங் நைட்டு தான் வரும். வெள்ளி ரதம் வரும். வெள்ளி ரதத்தில் எல்லா சாமிகளுமே ஊர்வலமாக கொண்டு வருவாங்க. அதை பார்க்க தான் நாங்கள் நைட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு கிளம்பி போயிருந்தோம். பஸ்ஸு ஆட்டோலாம் பார்த்திங்கன்னா பெரிய ஜெயச்சண்டையை நிறுத்திடுவாங்க. அங்கேருந்து இறங்கி போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் நிறைய கடைகள்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இது ஃபேமஸ் காபி பார், ரொம்ப ஃபேமஸான காபி பார் திருவண்ணாமலையில். கடைகள்லாம் பார்த்திங்கன்னா கிளிப்பு, வளையல் கடை, பொம்மை கடை அதெல்லாம் நிறையவே போட்டுருந்தாங்க. அதெல்லாம் வீட்டுக்கு பார்த்துட்டு ஜாலியாக நாங்கள் போயிட்டு இருந்தோம். நைட்டே வீட்டிலே டிஃபன்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸாக போயிட்டோம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, கலர் கலராக பேண்டெலாம் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பேண்டுங்க தான். நிறைய கடை போட்டு விற்பாங்க. பொம்மை கடைங்கள்லாம் இருந்துச்சு அழகழகாக. அது பாருங்கள், அழகாக லைட் எடுத்து பாருங்கள். கோயில் கோபுரத்தில் அழகாக லைட் போட்டிருக்காங்க. கோயிலை சுற்றியுமே 4 கோபுரம் இருக்குது. மொத்தமே 9 கோபுரம் இருக்குது அண்ணாமலையார் கோயிலில். அதில் 4 கோபுரங்கள் எல்லாமே கோயில் ஃபுல்லாமே லைட் போடுவாங்க. அது இல்லாமல் எல்லா கோபுரத்தை சுற்றியுமே அழகாக இருக்கும். அந்த லைட் அலங்காரம் பார்த்திங்கன்னா அது அப்படியே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதே மாதிரி 4 கோபுரத்துக்குமே சூப்பராக லைட் போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு எப்படி தான் அவங்க போடுறாங்கன்னா அது ஷாக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்படி போடுவாங்கன்னு ஒரு வாட்டி பார்க்கணும். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, பானிபூரி சுண்டெல்லாம் வைப்பாங்களா, அது மாதிரி காரப்பொரி. நிறைய கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. விளக்கு கடையெல்லாம் வச்சுருந்தாங்க. பொம்மை பாருங்கள், பைனாப்பிள், அப்புறம் வாட்டர்மெலனு. இது தோரணம். அப்புறம் பிளாஸ்டிக் ரோஸ்லாம் நம்ம வைப்போம் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருந்தோம். ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறாங்க. நம்ம கேட்டு பேரம் பேசி வாங்கினோன்னா வாங்கிடலாம். இது திரௌபதி அம்மன் கோயில். மாடவத்தி சுற்றத்துக்கு போயிருந்தோம் நாங்கள். அங்கே போயிட்டு பசங்கள்லாம் எங்கள் அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு, துவாரகேஷ் மட்டும் அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு பிரயோஜிச்சு நான் எங்கள் பாப்பா போயிருந்தோம். இது வழியில் ஒரு பாப்பா பார்த்துட்டு ஜாலியாக என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டா பாருங்கள். அழகாக சிரிச்சிச்சு அந்த பையன். அங்கே பாருங்கள், என்கிட்ட அடாப்ட் ஆகிட்டு போவே இல்லை அவங்க அம்மாட்ட. கொஞ்ச நேரம் அப்படியே என்கிட்டயே ஆடி இருந்தான். அவங்களும் மாடவீதி சுத்தத்துக்கு வந்திருந்தாங்க. இந்த குழந்தைய பாருங்கள், அழகாக இருக்குது. இந்த 10 நாள் திருவிழாக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்கும். எல்லா ஊர்லேருந்துமே எல்லாருமே எங்கள் கடைகள்லாம் போட்டிருப்பாங்க. தோரணம்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு ரேட் கேட்டோம். அதிகமாக தான் சொன்னாங்க. நம்ம பேசி வாங்கினோம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம குளிரில் குழந்தைங்கள்லாம் காரில் போடுவாங்க பார்த்திங்கன்னா, அதுதான். இது பிரைஸ் கேட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். நாங்கள் கேட்டோம், விசாரித்தோம் ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு விசாரித்தோம். வேணாம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அவன் அழுதுகிட்டே இருக்கா பாருங்கள். அப்புறம் இது பே கோபுரம். ஃபஸ்ட் நம்ம பார்த்தது திருமஞ்சன கோபுரம். இது பே கோபுரம். இந்த செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. அந்த டைம் என்ன பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock இருக்கும். 10 o'clock 10:30 இருக்கும். அப்போயே பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. வழிகளே இல்லை அங்கே வண்டிங்க போகிறதுக்கு. நாங்களே பிளாட்ஃபார்ம் மேலே ஏறி ஓரமாக எப்படியோ போயிட்டோம். டான்ஸ்லாம் ஆடிடுவாங்க கோயில் உள்ள. அதுக்காக ஒரு பாப்பா அழகாக மேக்கப்லாம் பண்ணி போயிருந்தா. இது பார்த்திங்கன்னா அம்மணியம்மன் கோபுரம். இதை கிராஸ் பண்ணி இப்படியே வந்தோன்னா பே கோபுரத்தில் டவுன் இறங்கும், பெரிய தெரு. இந்த சாமி எதுக்காக இப்படி வந்தாங்கன்னு தெரியல. நீங்கள் பார்க்குறவங்க யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது கிருஷ்ணா லாட்ஜு. இப்படியே நம்ம டவுன் இறங்கணும். இப்படி இறங்கி போனால் இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கீழே இறங்கினா பெரிய தெரு. கிளம்பும். இது அம்மணியம்மன் கோபுரம். அம்மணியம்மன் கோபுரம் அந்த சைடில் பார்த்திங்கன்னா அது இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறது அம்மணியம்மன் கோபுரம். இப்படி ஆம்புலன்ஸ்லாம் நிறைய பிடிச்ச ஆம்புலன்ஸு, அப்புறம் போலீஸ்லாம் நிறையா வண்டியில் வந்திருந்தாங்க. நிறைய பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க கோயிலை சுற்றி வர மக்களுக்கும் நிறைய பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பிள்ளையார் சிலை, விநாயகர் சிலை அதெல்லாம் அழகாக வச்சுருந்தாங்க. போலீஸ் வண்டி பாருங்கள் அதிகமாக இருந்துச்சு. இவங்க நம்ம பார்த்திங்கன்னா எருக்கம் பிள்ளையார் சொல்லியிருந்தாங்க. எருக்கம் பிள்ளையார் அழகாக டிசைனாக செஞ்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய கடைங்க இருக்கும் இங்கே தான். இங்கே அன்னதானம் வழங்கியிருந்தாங்க. நைட் பத்திரிக்கை சார்பாக ஒரு கூட ஆரம்பித்து அங்கே அன்னதானம் வழங்கிட்டு இருந்தாங்க. இது ரப்பர் பால், குழந்தைங்க விளையாட்டு ரப்பர் பால். இதுதான் கேர்ள்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலு. இங்கே இப்போ நிறைய போலீஸ்லாம் ஸ்டே பண்ணுவாங்க. இங்கே இருக்க நிறைய ஸ்கூலில் தான் போலீஸ்லாம் ஸ்டே பண்ணுவாங்க. பாதுகாப்புக்காக வந்திருக்க போலீஸ் எல்லாமே. இது பாருங்கள், இதெல்லாம் 90s கிட்ஸோட ஃபேவரெட்னு சொல்லலாம். இதில் கமர்கட்டு, அப்புறம் நிறைய லட்டு, அந்த ரவா லட்டு அதை வச்சுருந்தாங்க சூப்பராக. இது கலர் கலராக இருந்துச்சு பொம்மைங்கள்லாம். இப்படியே சுற்றி வந்தோன்னா இது தேரில் நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள், அழகாக தேரில். அது ராஜகோபுரம். தேர்லாம் அழகழகாக நிறுத்தி வச்சுருந்தாங்க, மரத்தேர் எல்லாமே. அந்த சைடு போகிறதுக்கு வழி இல்லை எங்களுக்கு.
ஸ்ட்ரெயிட்டாக மாடி வீதி சுற்றி முடிந்து அண்ணாமலை கோயிலில் வந்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே தான் முடிக்கணும். ஆனால் எங்களுக்கு அந்த சைட் போகிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா வந்து வெள்ளி ரதம்லாம் வந்து வெளித்தேர்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அலங்காரம் பண்ணி. அதனால் அந்த சைடு போகிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படிக்கா வந்துவிட்டோம். ஜேவி மெட்டல்ஸ் வழியாக வந்து இப்படிக்கா ராஜகோபுரத்துக்காக போயிட்டோம். இந்த சைடும் நிறைய கடைகள்லாம் வச்சுருந்தாங்க. ஹோட்டல்லாம் நிறையா அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி பாருங்கள் சூப்பராக வச்சுருந்தாங்க. இது வந்து ராஜகோபுரம் வழியாக வந்து நம்ம எப்படிக்கா இந்த திருமஞ்சன கோபுரம் தெரு வழியாக வந்து நாங்கள் அப்படிக்கா போயிட்டோம். ஏன்னா செம்ம ரஷ்ஷு, செம்ம கூட்டமாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்காகவே இருந்துச்சு. ஆனால் வந்து போலீஸ்லாம் நிறைய பாதுகாப்பு போட்டிருந்தாங்க. இந்த கடையிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய நான் இவ்வளோ நாள் போயிருக்கேன். ஆனால் இவ்வளோ விளக்குலாம் வந்து எல்லாமே வந்து வெளியே வச்சுக்க மாட்டாங்க. இப்போ திருவிழா டைம்னால எடுத்து எல்லாமே வெளியே வச்சுருக்காங்க. பிரேதேஷனால தான் போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு இருந்தோம். எல்லா விளக்குமே வந்து வச்சுருந்தாங்க. ஓம் விளக்கு, அப்புறம் வந்து இந்த அகல் விளக்கு, அப்புறம் குபேர விளக்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த குத்து விளக்குலாம் பார்த்திங்கன்னா அன்னம் விளக்கு, அப்புறம் பெரிய விளக்குலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நாங்கள் விசாரிச்சுட்டு இருந்தோம். சின்ன விளக்கு எவ்வளோ, குட்டி விளக்கு எவ்வளோ, பெரிய விளக்கு எவ்வளோ, எல்லாமே ரேட்டு விசாரிச்சுட்டு இருந்தோம் வாங்கலாம். பிரேதிஷம் என் கூட சேர்ந்து ஆர்வமாக இருந்தாங்க. பாருங்கள் ஜனங்க வந்து மக்கள்லாம் போயிட்டே இருக்காங்க. எங்கேருந்தா வராங்க, எப்படி தான் போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் செம்ம ரஷ்ஷு, போகிறாங்க வராங்க, போயிட்டு வந்துட்டே இருந்தாங்க. இந்த விளக்கு பாருங்கள், இது வந்து நம்ம வந்து நிலவாசல் ஏற்றி வைக்கலாம். வெளியே வந்து மழையோ காற்று அடித்தா கூட அணையாமல் எரியும். இது வந்து இந்த கப்பு சாம்பிராணி ஏற்றுறது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த உருளி வச்சுருந்தாங்க. நிறைய விளக்குகள்லாம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே பிரேதிஷனன் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அவனுக்கு பிடிச்ச நடராஜர் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நடராஜர் சிலை வச்சுருந்தாங்க சொல்லிட்டு ஆர்வமாக போய் பார்த்துட்டு என்கிட்ட எடுத்து காமிச்சிருந்தான். நடராஜர் சிலை இங்கே இருக்குமா பாருங்கம்மா, எவ்வளோன்னு கேளுங்கம்மா சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருந்தான். குட்டி நடராஜர் வந்து பெரிய நடராஜர் வரைக்கும் அழகழகாக வச்சுருந்தாங்க. சூப்பராக இருப்பாங்க. இது வந்து என்னது எடுத்து காட்டுறான், அந்த பெருமாளுக்காக இருக்கிற கல் அது என்ன கல்லுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கல் எடுத்து காமிச்சிருந்தான். அப்புறம் கீழே இறங்கி வரும்போது அவனுக்கு வந்து கால் லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சு. அதனால் உட்காந்துட்டான். பாருங்கள் குபேரர் நிறைய சிலைலாம் வச்சுருந்தாங்க. நடராஜர் சிலை எடுத்து காமிச்சேன் பார்த்திங்களா, அதான் நடராஜர் குட்டி சிலை. இது வந்து சிவலிங்கத்தில் வந்து நாகம் இருக்கிற மாதிரி. இது வந்து வேல், நம்ம வந்து கார்லலாம் வச்சுக்கலாம் வேல். இப்படியே நாங்கள் வந்து விசாரிச்சுட்டு இப்படி பண்ணோம். இது வந்து காவல் நிலையம், திருவண்ணாமலை காவல் நிலையம். இப்படியே வந்து நாங்கள் திருமஞ்சன கோபுரம் வழியாக போயிட்டு நாங்கள் எங்கள் குழந்தைங்களை விட்டுட்டு வந்தோமே, எங்கள் அத்தைங்கெல்லாம் உட்காந்துக்கிறதுக்கு நாங்கள் போயிட்டோம். அத்தை அம்மாலாம் உட்காந்துருந்தாங்க. எங்கள் துப்புரவு பணியாளர்களை வந்து சொல்லணுங்க, நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. திருவண்ணாமலை நம்ம கோயிலை சுற்றி எல்லா இடத்துலையுமே வந்து க்ளீனாக எப்போவுமே வந்து பெருக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு இந்த என்ன சொல்ல ப்ளீச்சிங் பவுடர் போட்டு எல்லாமே க்ளீனாகவே வச்சு தூவிட்டே இருக்காங்க க்ளீனாக. இந்த சைடும் நிறைய பழமண்டிகள்லாம் இருக்கும். அங்கே எப்போவுமே இருக்கும். இந்த தெருவில் வந்து எப்பவுமே பழமண்டி, இங்கே ஒரு பழமண்டி இருக்கும், இன்னொரு இடத்துலையும் ஒரு பழமண்டி இருக்கும். நாங்கள் கடை நடந்து போனாங்க. குழந்தைய விட்டுட்டு வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் டைம் வேறு ஆகிடுச்சி. சாமி வந்து இங்கே டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்போ வந்து ஊரில் வரும்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக கடை நடந்து போயிருந்தோம். இந்த கடையெல்லாம் வந்து அன்டைம் நல்லா முடி வச்சுருக்காங்க. மற்றபடி எப்போவுமே கடைங்க ஓப்பனே இருக்கும். நிறைய கடைகளும் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ திருமஞ்சன கோபுரத்தில் வந்து கந்த விலாசம்னு சொல்லிட்டு கடை ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழனி பஞ்சாமிர்தம் விபூதி எல்லாமே கிடைக்கும். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். போகிறவங்க வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். பஞ்சாமிர்தம் சூப்பராக இருக்குது, விபூதியும் நல்லா வாசனையாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.